எப்படி வேகமாக வந்துட்டுருக்கான். இந்த புயலால் வந்து இந்த பாலம் சேதமடைந்து 2 பாலம் சேதமடைந்து வாகன போக்குவரத்து வந்து இப்போ இல்லை. அது பாலத்துக்கால எப்படி ஓடுது வேறு இங்கே கரைக்கு போகிறதுக்காக இவ்வளோ மக்கள் நிற்கணும் பாருங்க. பாலம் இப்படி இருக்குது, அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு புயலால் வந்து இவ்வளோ தண்ணி வேகமாக அடிச்சு இந்த இடமெல்லாம் உடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க. வட்டுவாக பாலத்தை நாங்கள் எது பாதி என்று தெரியல. அந்த அளவுக்கு காடு எல்லாமே வந்து தண்ணி. இங்கே இந்த ஃப்ரெண்ட் வால் வாரர் மோட்டர் பைக்கில் இங்கே பாருங்க. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு நாயாற்று பாலம். நாயாற்று பாலத்தில் நான் நிற்கிறேன். இந்த புயலால் வந்து இந்த பாலம் சேதமடைந்து 2 பாலம் சேதமடைந்து வாகன போக்குவரத்து வந்து இப்போ இல்லை. அது வந்து இப்போ பொதுமக்கள் மற்றது மோட்டார் பைக் வந்து தான் நேவி வந்து அந்த போக்குவரத்தை செய்யணும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து போக்குவரத்து செய்யணும். இப்போ இன்றைக்கு வந்து இந்த பாலத்தின் வேலை என்ன நடக்குது, நீங்கள் வந்து பொதுமக்கள் பயணிக்கலாமா இந்த பாதையாளன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். நிசாந்தன் வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. மற்றது முல்லைத்தீவால் வரைக்க இடங்கள் வட்டுவாகல் பாலம் எல்லாமே நான் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறேன். வாங்க இந்த காணொலிகளை போவோம். பார்த்தீங்கன்னா குழாய்க்கிணத்தெல்லாம் அப்படி தண்ணி வந்து கொண்டே இருக்குது. இதால் இப்போ இந்த வெள்ளம் பத்தே இல்லை. இங்கே எப்படி வேகமாக வந்து கொண்டிருக்கான். அப்போ என்னட்டு வெள்ளம் பத்தும் ரோட்டு எது நாங்கள் எது பாதி என்று தெரியல. அந்த அளவுக்கு காடு எல்லாமே வந்து தண்ணி. இங்கே இந்த ஃப்ரெண்ட் வால் வாரர் மோட்டர் பைக்கில் இங்கே பாருங்க. வட்டுவாக பாலத்தை அவ்வளோத்துக்கு தண்ணி வருது ஓடிக்கிறது தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சிடும். மோத்துவாரம் மூடிடும். மோத்துவாரம் மூடினா இங்கே வந்து நிறைய காலை எல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து புதிய வட்டுவால் பாலம் போஸ்ட் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. புதிய பாலத்துக்கான அடிக்கல் வந்து நாட்டப்பட்டது. போஸ்ட் எல்லாம் முடங்கிட்டாங்க பாருங்க. லைட் போஸ்ட்டுகள் பாலத்தில் மீன்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பால வேலையில் அதாவது புது பாலத்துக்கான வேலையில் நடந்து வந்துருக்கு. தங்கப்படி பாலமாக அப்படியோ நாங்கள் முன்னத்தையும் வந்துட்டோமே. என்ன
வட்டுவால் பாலம் தான் இருக்குது. அடுத்து ஒரு சின்ன பாலம். இந்த சின்ன பாலம் தண்ணி அளவு தான் இருக்குது போல இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓடுதில்லை. இல்லை மற்றதில் அடிச்சதில்லை. இதுவும் வந்து ஒரு மோத்து வாரம் வந்து கொட்டப்பட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல ஓடுது தண்ணி. தான் போகுது. எதிலையும் ஓடுது இங்கே. இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு கடலில் வந்து கொஞ்சம் அலை வந்து மோசமாக இருக்கிறது. நல்லா காற்றும் வீசிக்கொண்டு இங்கே வருங்க. இதைத்தான் கேட்டுங்க. இதெல்லாம் அர்ஜுன் கடலை என்ன படம் இது மட்டும் வந்ததோ ஊஞ்சாலெல்லாம் அடிச்சிருக்கு. நானே கடல் இது மட்டும் வந்திருக்கு இந்த புயலால். ஒரு ஆலமரம் ஒன்று விழுந்திருக்கு இந்த மழை இந்த புயலுக்கு பாருங்க. நாயாறு பாலம் இன்றைக்கு அன்றைய புயலுக்கு வந்து சேதமடைஞ்சது. அப்போ அது வந்து இப்போ தடப்பட்ட இந்த போக்குவரத்து இன்றைக்கு வந்து திருத்தப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லி இந்த காணியில் பதிவு செய்ய போகிறேன். பாதையானது வந்து முல்லைத்தீவு திருகோணமலை கொக்குளா இடப்பட்ட பகுதியில் இந்த பாலம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொருட்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு அந்த வாகனங்கள் போய் கொண்டு பாருங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகணுமான்னு சொன்னால் ஃப்ரீயாக வந்து போட் படகு சேவை செய்யணும். இராணுவம் மற்ற நேவியெல்லாம் சேர்ந்து இதான் அந்த இடம். வாங்க போவோம். இந்த பாலத்தில் வந்து போட்டில் வரின்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் பாருங்க தெரியுது. இப்போ இந்த பாலத்தில் இருந்து அந்த அந்த இடம் மட்டும் இதில் கரை தெரியுது பாருங்க. அந்த இடத்துல தான் வந்து மக்களை ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துக்கு விடுவினேன்னு சொன்னால் அந்த பாலம் சேதமடைஞ்சதால் தற்காலிகமாக வந்து பாலம் பழுதானதால் இந்த போட் சேவை இலவசமாக நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து அந்த இடத்துல மேடண்டபடி அப்படியே சுற்றி கொண்டு தான் இந்த இடத்துக்கு வருது பாருங்க. நேவி வந்து தான் வந்து இந்த இடத்துல பொறுப்பாக நிற்கிறார்கள். பார்த்தீங்க சொன்னால் அந்த கரைக்கு போகிறதுக்காக போட்டில் போய் கொண்டிருக்கிறோம்.
அரிச்சிருக்கு இங்கே. இந்த இடமெல்லாம் அரிச்சிருக்கு கடல். ஃபுல்லாக வெள்ளத்தால் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாயார் அந்த இதில் இந்த பாலத்தால் இந்த சேதமடைஞ்சால் அப்படியே நடந்து இங்கே வந்துட்டோம். இப்படியே நடந்து போய் நாங்கள் அந்த ரோட்டுக்கு ஏறணும். அதில் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் நிற்கிது. நாங்கள் அதை தொடர்ந்து வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். பாருங்க, அந்த பாலத்தால் இறங்கி மக்கள் வந்து தொடர்ந்து தங்களோட பயணத்தை மேற்கொள்ளினேன். இது ரோட்டு, இதில் பஸ் எல்லாம் நிற்கிது. இந்த புயல் வந்து எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுகள் எல்லாம் வந்து அரிச்சிருக்குங்க. இந்த பாதை, இந்த கீழ்ப்பகுதி எல்லாமே வந்து அரிச்சிருக்கு. இப்போ நான் இந்த ரோட்டு வந்து தற்காலிகமாக போக முடியாது. இப்போ அந்த குறியான பயணங்கள் வந்து நான் படகு சேவை தான் இங்கே நடக்குது. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து பாலம் எல்லாம் ஃபுல்லாக அந்த மூடப்பட்டிருக்கு. மற்றது அந்த 2 பாலம், ஒரு பாலம் ஃபுல்லாக சேதமடைஞ்சு அது இப்போ திருத்தப்பணிகள் முடிந்து அடுத்த பாலம் சேதமடைந்து அது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு திருத்தப்பணிகள். இந்த பாருங்க, அந்த பாலத்துக்கு இங்கே இதெல்லாம் எவ்வளவு சேதத்தை தந்துருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் இதெல்லாம் உடைச்சிருக்கு. மழை தண்ணி எல்லாம் ஓடி இங்கே பாருங்க இதெல்லாம் உடைச்சிருக்கு. புயலால் வந்து இவ்வளோ தண்ணி வேகமாக அடிச்சு இந்த இடமெல்லாம் உடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளோ இங்கே இதெல்லாம் உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் கிட்டவா வந்து நடந்துருச்சு உங்களை காட்டுறேன். இப்படி ஒரு இலங்கையில் உள்ள தீவில் இப்படி ஒரு சேதாரம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி. இந்த புது பாலம் வந்து எல்லாம் பணிகள் நிறைவு பெற்றுட்டுது. இதுலேயும் வந்து நாங்கள் நடந்து போகிறது சேஃப்டி இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு காட்ட வேணும். இந்த இடத்துல வந்து இப்போ வேலை நடந்திருக்கு. இப்போ மற்ற பாலத்தின் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த முல்லைத்தீவு நாயார் பாலத்தின் வேலைகள் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே முழு மூச்சா இலங்கை இராணுவம் வந்து இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்குது. அதை நீங்கள் நேராக பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த பாலம் முதல் பாலம் திருப்தியாச்சு. இந்த 2வது பாலத்துக்கு பாருங்க. நீங்கள் பாருங்க, நான் கதைக்கையில் நடக்கிற வேலைகளை பாருங்க. இதில் வந்து இலங்கை இராணுவம் RDF சேர்ந்து வேலை
நாயார் பாலத்தின் வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது வந்து திருகோணமலை, முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை போகிற பாதை. மற்றது இது வந்து கொக்குலாய்க்கும் முல்லைத்தீவுக்கு விடப்பட்ட ரோட் தான் இந்த ரோட். அதுதான் தற்காலிகமாக இந்த 2 பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. போக்குவரத்து வந்து இல்லை. இப்போ நாங்கள் போகிறவையும் வந்து வாகனங்களும் வந்து மோட்டார் பைக் வாகனம் வந்து கப்பலில் போட்டிலான்னு அது போய்கொண்டிருக்கிறேன். அதை தான் நீங்கள் காட்டியிருக்கிறேன். பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத போட்டிருக்கிறேன். அதில் எச்சரிக்கை போட்டிருக்கிறேன். பாலத்தின் இருமருங்கிலும் நின்று மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாருங்க வந்து பாலம் இப்படி இருக்குது, அப்படியே சரிஞ்சு போய் விழுந்துட்டு இந்த திருத்த வேலைகள் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. இந்த பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி உடைஞ்சு போய் கீழே விழுந்துருக்கு. இங்கே இந்த பாலத்துக்கு வந்து தண்ணி ஓடிக்கொண்டு இங்கே பார்த்தீங்க சொன்னால் அந்த பாலத்தை வந்து திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த பாலத்தில் பாருங்க வந்து எவ்வளோ தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்குன்னு பாருங்க. இங்கே பார்க்கவே பயமாக இருக்குங்க. இப்போவே வந்து பாலத்தால் அடித்து கொண்டு இப்படி ஓடுதுன்னு சொன்னால் அந்த காலங்கள் புயல் நேரங்கள் வந்து அப்படி ஓடிட்டு கொண்டு பாருங்க. இதில் வந்து விட்டு முழுதாக இராணுவம் RDA தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க வந்து தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் பயமாக இருக்குன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆளை வந்து ஒரு அருவாசிக்கு 2 அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக தான் இந்த இடத்துல பூவை வேணும். இந்த பாலத்துக்கு அளவு இப்படி ஓடுதுண்டு பாருங்க தண்ணி. இங்கே கீழே தண்ணி தான் ஓடிக்கொண்டிருக்கு. ஓ நீங்கள் எந்த வைப்பு சமாளிப்பீங்க? அந்த மதகை வந்து தூக்கி கொண்டிருக்கீங்க. இந்த வேலைகள் துரித கதையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்க.
எவ்வளோ வெயிட்டோ பாரு படம் அப்படி எப்படி வெயிட்டாக இருக்குது. எத்தனை பேர் வந்து பாருங்க அந்த இடத்துக்கு கரைக்கு போகிறதுக்காக இவ்வளோ மக்கள் நிற்கணும் பாருங்க. நீங்க அழிஞ்சிருக்கும் அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்க யோசிச்சு பாருங்க. கடைசி விவசாயி படம் பார்த்தவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோ உண்டு. இருக்கணும் பெருந்தன் ரோட்டால இது ஃபுல்லாக இப்போ ரோட் இது கேன் இதுன்னு சொல்லி எல்லாமே மறைச்சிட்டீங்க.